வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். சுவாதி நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்தின் 15வது நட்சத்திரம். இது ஒரு முழு நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் ராகு மகா திசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை வாயு பகவான். இவர்கள் அழகும் அறிவும் நிறைந்தவர்கள். பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். இவர்கள் மெழுகுபர்த்தி மாதிரி தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியவர்கள். இளகிய மனம் கொண்டவர்கள். நடுநிலையான மனம் கொண்டவர்கள். தப்பு எங்கு நடந்தாலும் சுட்டி காட்டுவார்கள். மனதை சமநிலையாக வைத்து கொள்வார்கள். இவர்களுக்கு சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டு. சேவை மனப்பான்மை அதிகமுடையவர்கள். குறிப்பிடத்தக்க அழகாக இருப்பார்கள். நல்ல பொருளாதார வசதியும் இவர்களிடம் இருக்கும். கடின உழைப்பாளிகள். பெரியோர்களிடத்தில் மரியாதை கொண்டவர்கள். மென்மையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர்கள். மத சம்பந்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். அனைவரிடமும் இணக்கமான உறவு வைத்திருப்பார்கள். தைரியசாலிகள் மற்றும் திறமைசாலிகள். சுவாதி நட்சத்திரக்காரர்களில் ஒரு சிலர் விஞ்ஞானிகளாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு நாலேஜ் அதிகம். அழகான மற்றும் ஆடம்பர பொருட்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் உள்ளவர்கள். இவர்களுக்கு ராகு யோகக்காரகன். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வளர்ச்சி எல்லாமே ராகுவின் வேலைதான். இவர்கள் வேகம், ஆற்றல், நுண்ணறிவு நிறைந்தவர்கள். எதையும் நிறைவாக செய்வார்கள். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, ஆசைகள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இவர்களை பங்குதாரர்களாக கொண்ட தொழில் ஸ்தாபனங்கள் வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் இவர்கள் சுய தொழில் செய்யக்கூடாது. புத்தகம் அதிகமாக படிப்பார்கள். சுவாதி நட்சத்திர நாளில் மருதமலை முருகனை வழிபட்டு வர வாழ்க்கையில் மேம்பாடு கிடைக்கும். இவர்கள் அடுத்தவர்களிடம் ரகசியம் சொல்லக்கூடாது. இவர்களுக்கு சொந்த தொழில் ஆகாது. இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம் ஆயில்யம். ஏனெனில் இவர்களுடைய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் ஆயில்யம். அதனால் வைநாசிகம். இவர்களது நட்சத்திர மரம் மருத மரம். பறவை தேனீ. எருமைகளுக்கு உணவு கொடுத்தல் நல்லது. இவர்கள் வீட்டில் தேனீ படத்தை வீட்டில் மாட்டிக்கொண்டாலும் நல்லது. மேலும் காக்கைக்கு உணவளிப்பது மிக நல்லது. மந்தாரை இந்த நட்சத்திரத்துக்குரிய மலர். இவர்கள் பொதுவாக நெடிய தோற்றமுடையவர்களாகவும் இருப்பார்கள். புயல் வேகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சில சமயம் மந்தமாகவும் இருப்பார்கள். எந்த ஒரு உணவையும் ரசித்து சாப்பிடக்கூடியவர்கள். சமையல் கலையில் ஆர்வம் உள்ளவர்கள். இவர்களுக்கு யோகாதிபதி சனி ஆகினால் சனி திசை நடக்கும்போது யோகங்கள் ஆரம்பிக்கும். இயற்கை அழகை ரசிப்பவர்கள். இவர்கள் நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் ஆதலால் நரசிம்மரை வாழ்நாள் முழுவதும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.